சால்வ். இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறோம்? சால்வ். yn plus 1 minus 2yn equal to 0. So given y of 0 or இதே வந்து எப்படி கொடுக்கணும்னா y நாட் ரெண்டு ஒன்று தான் y of 0 or y நாட் ரெண்டுல எது வேணா கொடுக்கலாம் எந்த நோட்டேஷன் வேணும் ஈக்குவல் டு 3 கொடுக்குறாங்க சரியாமா ஈக்குவல் டு ஓகே சார். இப்போ இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்போ கிவன் த ஈக்குவேஷன் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இந்த இன்சியல் கண்டிஷன் வந்து 2 வச்சுக்கோங்க இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் z transform taking on both side in one என்ன எடுக்கிறீங்க z transform taking on both sides in equation number 1 அப்போ என்ன கிடைக்கும் z of yn plus 1 minus 2yn equal to z of 0 z of 0 வேல்யூஸ் வந்து 0 தான் ஏன்னா அது ஃபங்க்ஷன் கல்லு தான் அதனால இது 0 இது ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம் z of yn plus 1 minus 2 into z of yn சரியாமா அப்போ இதுக்கு ஃபார்முலா சொல்லிக்கிறேன் இதுக்கு ஃபார்முலா என்ன நடக்குன்னு ஸ்மால் z into capital y of z z into small y of 0 கரெக்டாமா y 0 ஆமா சார். ம் சார் கேபிட்டல் y க்கும் ஸ்மால் y க்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? இன்னொரு சொல்லுமா கேபிட்டல் y க்கும் ஸ்மால் y க்கும் ஓகே ஒன் நிமிடம் ஓகே இன்னைக்கு வெரி குட் கொஸ்டின் சொல்லு ஆல்ரெடி நம்ம போட்டதே தான் நடக்குது கேபிட்டல் ஒய்க்கும் ஸ்மால் ஒய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இஜெட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இஜெட் ஓகேங்களா இது நார்மல் ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என் பட் இது கேபிட்டல் வரும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் இஜெட் சரிங்களா அப்போ பார்த்து இது பேர் பார்த்தீங்கன்னா இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதே இங்கிருந்து இங்கே வரும்போது இன்வெர்ஸ் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும் அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும் கரெக்டுங்களா அப்போ இஜெட் இன்வெர்ஸா கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு என்ன நோட் பண்ணும் ஓகே ஸ்மால் y ஆஃப் 0 ன்னு வரும்போது அங்க இன்வெர்ஸ் நமக்கு வந்துரும் ஆமாடா ஆமா அப்ப நம்மளுக்கு வேணும்னா நல்லா பாத்துங்க இது கேபிட்டல் வந்து நம்ம ஸ்மாலா மாத்தும் போது இன்வெர்ஸ் வேணும் அதை கடைசியா பண்ணணும் இதை வந்து நம்ம கடைசி ஒர்க் இப்போ இந்த இது பண்ண தேவையில்லை நம்ம கடைசியா பண்ண போறோம் நம்ம போடும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரியாமா ஓகே சார் சரி அப்போ இந்த ரெண்டு டைமுக்கு ஃபார்முலா எழுதி இதுக்கு என்ன கிடைக்கும் -2 இன்ட்டு இந்த டைம் தான் என்ன எழுதுகிறோம் கேபிட்டல் ஒய் ஆஃப் இஜெட் கேபிட்டல் ஒய் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு என்ன 0 இப்போ என்ன செகண்ட் கேஸ் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க ஒய் ஆஃப் 0 ஒய் ஆஃப் 0 வேல்யூ 3 ஒய் ஆஃப் 0 வேல்யூ 3 அப்போ அந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் அப்போ என்னாச்சு இஜெட் ஒய் ஆஃப் இஜெட் மைனஸ் 3 இன்ட்டு இஜெட் ஏன்னா ஒய் ஆஃப் 0 வேல்யூ 3 அதனால 3 இன்ட்டு இஜெட் 2 இன்ட்டு ஒய் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 0 கரெக்டானா ஓகே அப்ப ரெண்டு பேசிக்கலி x மட்டும் இருக்கும்போது அதாவது y வந்துட்டு 1 ஆ இருக்கும்போது நம்ம y ஆஃப் 0 ஓட வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்துக்கறோம் ஆமா இது y n plus 1 2 கேஸ்ல 3 கேஸ் வந்து 3 வேல்யூ 2 வேல்யூ வரும் அது நம்ம அடுத்து பார்ப்போம் சரி டேகன அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணு என்ன கிடைக்குமா y of z - 2 into y of z z minus 2 ஓகேங்களா அந்த 3 கிட்ட என்ன கொண்டு போயிடலாமா அந்த 3 கொண்டு போயிடலாம் ரைட் ஹேண்ட் ஓகே சார் 3z அப்போ y of z equal to என்ன கிடைக்கும் முதல்ல 3z divided by z minus 2 சரி அப்ப இதுக்கு பேர் என்னது இதுக்கு z டிரான்ஸ்ஃபார்ம் அப்ப இன்வெர்ஸ் எடுத்தா நமக்கு என்ன ஆகும் டேக்கிங் இங்க பாத்துங்க டேக்கிங் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைடு சரிங்களா டேக்கிங் z இன்வெர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் இதுதான் ஈக்குவேஷன் 2 னு வெச்சீங்க ஆன் போத் சைடு இன் ஈக்குவேஷன் 2 அப்ப என்ன கிடைக்கும் z inverse of capital Z equal to z inverse of 3z by z minus 2 சரி இந்த நோட்டேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் z inverse of capital Y of z என்னன்னா y of n small y of z y of n n இங்க 3 வெளிய வந்துரும் z inverse of z by z minus 2 கரெக்ட்டா ஆமா சார் அப்ப என்ன கிடைக்குதுங்க
3 into y of 3 into a power a power n. a ஓட வேல்யூ 2 அப்போ 2 2. power n. அப்போ இது வந்து y of n ஓட வேல்யூ. ஸோ அவ்வளோதான் இது. Okay. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோம், இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் ரிசல்ட் y ஆஃப் இஜெட்டுக்கு மாற்றிட்டு மாத்திட்டு இன்வர்ஸ் எடுக்கிறோம். பண்ணுறோம். நம்மளுக்கு ஸ்மால் y ஆஃப் n வேணும், கிடச்சிடும். ஓகே.